Give me your loyalty, 'cause I'm thinking the world you'll see. They'll be calling me. They'll be calling me royalty. ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போகிறோன்னா ஜெஃபரோட கேம் பிளே தான். ஜெஃபர் யாருன்னு ஒன் பீஸ் எபிசோட்ஸ் பார்க்குறோன்னு கேட்டு போகிறீங்க. ஜெஃபர் யாருன்னு சொல்லிட்டு எபிசோட்ஸ் பார்க்குறோம் கண்டிப்பாக தெரிய வராது. அவன் ஒரு ஃபில்லர் கேரக்டரு. ஜெஃபர் வந்து ஃபில்லரில் ஒரு மூவி கேரக்டரு. இப்போது இது மூவி கேரக்டர்ஸ்னால் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபில்லர்ஸாக தான் இருப்பாங்க, அனிமில் அவ்வளோ வர மாட்டாங்க. ஸோ நம்ம வாங்க ஜெஃபரை பற்றி இப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் கேம் பிளே அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஒரு லீக் மேட்ச் போட்டு. சரி வாங்க போய் பார்த்துக்கலாம். ஜெஃபர் வந்து க்ரீன் எலிமெண்ட்டுங்க, டிஃபெண்டர், இஎக்ஸ் தான் இவன், இஎக்ஸ் யூனிட் தான், நார்மல் 4 ஸ்டாரில் இஎக்ஸ் தான் இவன். இப்போ க்ரீனுக்கு நம்ம 159 சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க க்ரீனுக்கு. இப்போ இவனுக்கு மெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1400 டிஃபென்ஸு, 300 அட்டாக்கு, 800 700 ஹெச்பி அந்த 0 மெடல் செட்டு டேக்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு. டிஃபென்ஸ் நல்லா இருக்குது, டிஃபென்ஸும் 1400 மேக்ஸில் இருக்குது, மேக்ஸில் 1400 டிஃபென்ஸ் இருக்குது, கொஞ்சம் அட்டாக்கும் இருக்குது, ஹெச்பியும் இருக்குது. ஸோ ஓகே, இவனை வச்சு நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஒரு லீக் மேட்ச்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் டிஸ்கார்ட்னு ஜாயின் பண்ணிங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிவ்அவேல வெறும் 8 பேர் தான் யாரோ ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க கிவ்அவேல. நான் அவங்களுக்கு 3 நாளும் சொல்லிங்க, 2 நாளும் 3 நாளும் சொல்லிங்க கிவ்அவே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே ஜாயின் பண்ண மாட்டேறீங்க. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, நம்மளால் சொல்ல தான் முடியும். ஜெஃபர் ஒரு நல்ல யூனிட் தாங்க. இவனை வச்சு யார் நல்லா கவுண்டர் பண்ணா. இவன் என்ன பண்ணுவான், முக்கியமாக எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டுமா அது அந்த பேரமிஷர் பஃப்லாம் இருக்கும்ல, அது அட்டாக்கு ஏறுது, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஏறுது, அந்த மாதிரி பஃப்லாம் இது நரிஃபை பண்ணி விட்ருவோம். அதனால் ஸோ அட்டாக் இன்க்ரீஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கேன், இவங்ககிட்ட போய் நாக் டவுன் ஆகிட்டிங்க வச்சுக்கேன், அட்டாக் இன்க்ரீஸ்லாம் போய்டுவேன்ட்டு. இதுதான் அப்ரே காண்டு. மற்றபடி இவன் பவர்ஃபுல் ஆப்போனன்ட், பவர் யூசர்ஸ்னால் தான் டெவில் ஃபுட் யூசர்ஸ் எல்லாருமே ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம் இவனை வச்சு ஓரளவுக்கு. ஓகேவா, என்மி டீமில் ராபின், அப்புறம் 2 கைடோ ஒரு ரேலே. ஓகே, நம்ம டீமில் இந்த கிங் என்ன பண்ண தெரிஞ்சு பறந்து போவானா இல்லை இங்கே இந்த ஃப்ளாகை பிடிப்பானான்னு தெரில. நம்ம டிஃபெண்டர், ஸோ நம்ம வேலை வந்து டிஃபெண்ட் பண்ணோம், கார்ட் பண்ணோம், முக்கியமாக ட்ரெஷர் ஏரியாவை, அதுதான் நம்ம வேலை. ஸோ அது நம்ம ஞாபகமாக வச்சுன்னு பண்ணோம் அதை. ஸோ இது வேறு நல்ல மேப், என்ன மேப் ஞாபகம் இல்லை. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிங்கு எங்கே போகிறேன், நான் நினச்ச மாதிரி பார்த்து தான் போகிறேன். 2 ஃப்ளாக் தான் பிடிக்கணும். மெரின் ஃபோர்ஸ் ஓகே அங்கே போடுறாரு. வாங்க காட் பண்ண ட்ரெஷர் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கேனா போகுதுன்னு அங்கே நான் ஃபைட் பண்ணிக்குது. ராபின் சாங்ஸ் ஒரு கே வச்சிட்டாரு, ரயிலே வச்சிட்டாரு. அங்கே சென்டரில் கில்லே டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஃபுல்லாகிடுச்சு. நார்மல் அட்டாக் வரல நல்லாயிருக்கும். பாருங்கள் அவனோட பின்னாடி போட்டு ரோபோ, அப்புறம் கை பாருங்கள் எவ்வளோ பெருசாகுது. அது கேரக்டர் டிசைன் வரும்போது நல்லா தாங்க இருக்குது, வரல சொல்ல முடியாது. நல்ல கேரக்டர் டிசைன் தான், எனக்கு பிடிச்சிக்குது கேரக்டர் டிசைன். எவ்வளோ பெரிய கை பாருங்கள், அந்த கை வச்சு நின்று கைடு நம்மளான வரான். இல்லை அந்த பக்கம் போயிட்டான். கைடு டாஜ் ஆகலை, டாஜ் ஆகலை. இது என்ன நேற்று அது மாதிரி ஆயிடுச்சு. கில்லர் அடிக்கிறான் கைடு வச்சுன்னு நம்ம பிடி வச்சுக்கலாம். ஓகே பிடி ஓகே பிடிச்சி ஆயிடுச்சு.
இது நியூக்ளியர் போட்டு பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு ஹூம் டேமேஜ் ரொம்ப போல 1-10 நடிக்கிறேன் கைடம் இல்லை ஏன் அவனுக்கு போயிடுச்சு உருட்ரா கைடம் தப்பான் யாராவது இது யாரு ராபின்னு இருக்கக்கூடாது யாரா ஸ்மேக்கு பஸ்டரு ராபின் இங்கே டாஜ் பண்ணுறோம் நம்மளுக்கு மட்டும் டாஜ் பண்ணி எல்லாருமே வச்சு நாங்கள் டாஜ் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு ஏதோ கேவோ ராபின் யாரைக்குமே எமோட்டைஸ் வரேன் இல்லை நான் ஒசிக்கல உருட்ரா டேமேஜ் கம்மி கவுண்டர் வச்சேன் டேமேஜ் ஏன் யாராங்க இங்கே வீட்டுக்கு விட மாட்டேன்டா டெல்லே ஒன்று யாரும் ஒட்ட படிக்க மாட்டேன் என்ன பார்த்து டிஃபெண்டர் ஆச்சு டிஃபெண்டர் எங்கேன்னு ஒட்ட படிப்பான் டிஃபெண்டர் ஒன்று காட் பண்ணேன் மேலே டேமேஜ் பண்ணி நான் போட்டு ஒரு வரல் தானே நல்ல டேமேஜ் தான் இருக்கான் டேங்கை ஒர்க் நல்லா பண்ணுறேன் டீசெண்டாக யாரும் கொடி முடியுது அப்டவுன் பண்ணுறேன் ஏன் நமக்கு எங்கே வந்து இருக்கக்கூடாது நீங்கள் என்ன ஒரு எப்படா நான் டேமேஜ் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டு கேட்க வச்சுருங்க எப்பா கார்ட் பண்ணால் தான் நம்ம ரெடி டாஜ் பண்ண போகிறேன் சாங்ஸ் எஸ்டானா நினச்சேன் அப்போ சரி ஏதோ ஒன்று ஜெயிச்சா சரி ஒரு நல்ல யூஸ் பண்ணிட்டு நவீன் டாஜ் பண்ணிச்சு என்னோட என்ன தவிர்த்து எல்லாருமே டாஜ் பண்ணுறீங்க என்னதான் பண்ணுறதில்ல புஷ்டாண்டா சரியான அடிக்கு வரோம் நம்ம நல்ல டைமில் டீம் புக் இருந்துச்சு கார்டு நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு கிலோ சூப்பர் லாஸ்ட்டாக ஒரு கிலோ கழிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்ம லாஸ்ட் டைமில் தான் ஒரு சில கிலோனா கிடைக்குது என்ன நம்ம எவ்வளோ டேமேஜ் பண்ணணும் எல்லாருமே நம்ம கிட்டத்தட்ட 80% மேலே டேமேஜ் பண்ணி வச்சுன்னு வந்து நம்ம கில் எடுத்துருவாங்க ஷோ என்ன பண்ண ஓகே செஃபர் ஓகே ஒரு நல்ல யூனிட் தான் டிஃபெண்ட் நல்லா தான் பண்ணுறான் 2 ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் என்ன உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எது வேணுமோ டவுட் இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சேலஞ்சு நாளிலேருந்து எனக்கு சேலஞ்ச் தனியாக விளையாது போர் அடிச்சுங்க சொல்ல நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம சேலஞ்சு விளையாடலாம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ see you டாட்டா பாய் மீண்டும் சந்திக்கலாம் ついに来たかグランドライン